இது பார்த்து இது ஒரு டிஃபரெண்ட் ஐடியா. 3 குரூப் எடுக்கிறோம் கரெக்ட்டா? அப்ப இது எப்படி எடுக்க பண்ணுவீங்க? சும்மா நம்ம சாம்பிளுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக என்ன பண்ண போறோம்? இது எல்ஹெச்எஸ். இது மிடில் இருக்கிறதுனால இது எம்ஹெச்எஸ். இது வந்து ஆர்ஹெச்எஸ். அப்படி சும்மா சாம்பிளுக்கு எடுத்துக்கணும். ஆக்சுவலா எல்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸ் தான் வேணும். பட் மிடில் இருக்கிறதுனால இது வந்து எல்ஹெச்எஸ் மிடில் டெர்ம்னால. சரிங்களா? சரி. சரி. இப்ப நான் எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். நம்மளுக்கு எப்பயுமே பாருங்க, எது சின்ன டெர்மோ அது ஈஸியா கிடைச்சிடும். எது நம்ம சிம்பிள் டெர்மோ அது ஈஸியா கிடைச்சிடும். இங்கிருந்து இது லிங்க் பண்ணினா ஈஸியா கிடைச்சிடும். அதே மாதிரி இது பெரிய டெர்ம் இதுக்கு லிங்க் பண்ணா ஈஸியா கிடைச்சிடும். அப்ப இது ரெண்டு ஈக்குவல்னால இது ரெண்டு ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணா போதும். இப்போ பொறுமையா பண்ற பாருங்க. இப்போ எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் என்ன கிடைக்குது? 1 plus tan squared a divided by 1 minus 1 plus 1 plus cos squared a. சொல்றேன் கண்ணு. 1 plus tan squared a என்னன்னு? சீக்கண்ட் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏவா? வெரி குட், கரெக்ட். அப்போ என்ன எழுதலாம்? சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை இது என்ன கிடைக்கும்? இது கோசீக்கண்ட் ஸ்கொயர். கோசீக்கண்ட் ஸ்கொயர் ஏ. எகைன் என்னது? சரி, நம்மளுக்கு மெயின் என்னது? சைன் பை காஸ் மாத்திடுவோம். அப்போ தான் tan வரும். அப்போ சீக்கண்ட் என்ன பண்ணலாம்? 1 பை காஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 பை சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ இது என்ன ஃபார்மேட்? நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்தேன் ப்ரீவியஸ் ப்ராடக்ட். என்ன பண்ணலாம்? a by b divided by c by d. அப்போ இது என்ன ஃபார்முலா? ad divided by bc. அப்போ சொல்றாங்க that is equal to sin squared a by cos squared a by 1 by sin by cos என்னது? tan squared a. அப்போ இது RHS வந்துச்சா? ஆமா. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. LHS எடுத்துட்டு RHS பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? MHS பண்ண போறோம். அதை எடுத்துட்டு RHS பண்ண போறோம். இது மட்டும் கொஞ்சம் உரத்து அதிகமா இருக்கும், அது கொஞ்சம் பொறுமையா போடுங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்ல இப்போ இந்த 3 டேர்ம் கொடுத்திருந்தாங்கன்னா அங்கிள் MHSனு வெச்சு போடலாமா அங்கிள்? ஆமா. அப்ப என்ன பண்ணுவ? இல்லைன்னா எனக்கு 2 ஐடியா இருக்குது. இது வந்து LHS 1, LHS 2, இது வந்து RHS போட்டோம். சரிங்களா? LHS 2, இது வந்து RHS போட்டோம். நீ எடுக்கிறதா கேளு. நம்ம ரேண்டா 2 டைம் எடுத்தா என்ன ஆகும்? LHS RHS எடுப்பேன். 3ஆம் டைம் வரும்போது என்ன நடக்கும்? அதுக்கு ஒரு நேம் வச்சுதான் ஆகணும். அது திரும்ப LHS வச்சா நல்லா இருக்குதா? ஆல்ரெடி இது ஒரு LHS இருக்குது. திரும்ப LHS வச்சா ஒரு நல்லா இருக்குதா? அதனால என்ன பண்ணலாம்? 2 மாடிஃபிகேஷன். ஒன்னு LHS 1, LHS 2 வைக்கலாம். இல்லைன்னா LHS MHS வைக்கலாம். நாம எடுக்கிற லேட்டஸ்ட் டேக் அதை என்ன பண்ணணும்? முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுவோம். எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு எழுதும்போது தப்பு கிடையாது. நம்ம மென்ஷன் பண்ணாத எழுதும்போது தான் தப்பு. அப்போ லேட்டஸ்ட் டேக்னு சொல்லி கூட 3 டைம் வரும்போது நார்மலா 2 டைம் வரும்போது நீங்க அப்படியே எழுதிக்கலாம். இது மாதிரி 3 டைம் வரும்போது என்ன பண்ண போறீங்க? லேட்டஸ்ட் டேக் LHS equal to this one, MHS equal to this one, RHS equal to this one. அப்படி நீ எடுத்து ப்ரூவ் பண்ணா யாரும் தப்பு போட மாட்டாங்க. அப்படியே இல்லைனாலும் உனக்கு அது பிடிக்கல, MHS பிடிக்கல அப்படின்னா நீ LHS 1, LHS 2னு வச்சுக்கோ. அது உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தா இதை வச்சுக்கோ. உனக்கு எது வேணுமோ அதை வச்சுக்க, அது தப்பு கிடையாது. சரியா? சரி. போலாமா? போலாம். சொல்றேன் கண்ணு. இப்போ நான் என்ன எடுக்கட்டும்? LHS 2னு வைக்கிட்டா இல்ல RHS MHSனு வைக்கிட்டா? MHஸ்னு வெச்சு. என்ன பிடிக்குமோ அதை வச்சுக்க. ஏன்னா முன்னாடி சொல்லிடுவேன். நான் முன்னாடி சொல்லிட்டேன், அதனால நான் வைக்கிறேன். சரிங்களா? நீ எக்ஸாம்பிள் முன்னாடி சொல்லணும். அப்போ முன்னாடி சொல்லல மார்க் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டுனா மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன இருக்கும்? 1 minus tan a divided by 1 minus cot a whole square. அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து மேக்ஸிமம் என்ன பண்ண போறீங்க? சைன் பை காஸ்னு மாற்ற போறீங்க. ஸோ பொறுமையாக போடுங்க, மிஸ்டேக் ஆகிற போகுது. ஏன்னா நிறைய டைம் இருக்கிறனால 1 minus sin a by cos a divided by 1 minus cos a by sin a whole square. அப்போ என்ன ஆச்சுங்க? that is equal to cos a minus sin a by cos a. cos a கரெக்ட். இதே மாதிரி sin a minus cos a by sin a whole square. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா? இதுக்கு மேல என்ன வரும் சொல்லுப்பா தம்பி?
அங்கிள் அது ஸ்கொயரை உள்ள இது பண்ணிடலாம். ஸ்கொயர் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. வேற என்ன சின்ன ஐடியா தான். திங்க் பண்ணு. ஏன்னா இப்போ திங்க் பண்ண தான் டைம் கொடுத்துக்கிறேன். இது திங்க் பண்ணிட்டு உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். திங்க் பண்ணி பாருங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். மல்டிபிளிகேஷன் கிடையாது. நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் கொடுத்தேன். அந்த ஃபார்மேட்டோட ஐடியா. ஏ ஏடி பை பிசி அதான். அதுதான் அதேதான் அதேதான். அப்ப அதை பண்ண என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அது பண்ணா சைன் ஏ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ அது தனியா எழுதிங்க. சைன் ஏ பை காஸ் ஏ இது தனியா வந்துடும். அப்ப இது ஹோல் ஸ்கொயர் இருக்குதுல்ல, இது தனி ஹோல் ஸ்கொயர் போட்டு தனியா எடுத்துட்டேன். மீதி இருக்கிற டைம் இருக்குது காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? சொல்லு. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் டைம் என்னாச்சு? சைன் பை காஸ் அது இது tan அங்கிள் tan ஸ்கொயர். tan ஸ்கொயர் ஏ. இந்த டைம் என்ன நடக்கும் காட்டிடுறேன். காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ டிவைட் பை இது ரெண்டுக்கு காமனா மைனஸ் வெளியே எடுத்துடலாமா? மைனஸ் வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ ஹோல் ஸ்கொயர். கரெக்டா தம்பி? அங்கிள் மைனஸ் இல்லை அங்கிள் ப்ளஸ் தான் அங்கிள் வரும் நடுவில். இது ரெண்டுக்கு மைனஸ் வெளியிடுறாங்கன்னு அப்பதான் மேல இருக்க டைம் கீழே இருக்க டைம் காமனா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அங்கிள் மைனஸ் எடுத்தா கீழே இருக்க டேர்ம்ல உள்ள ப்ளஸ் தான் அங்கிள் போகும். நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாரு. சைனு காசு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாரு. சைனு காசு மைனஸ் வெளியிடுறேன், சைனு காசு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கரெக்டா? ஓகே. புரியுதாப்பா? புரியல ஒரு ஸ்டெப் புரியுதான்னு கேட்டுக்கோ. இதுவும் இதுவும் கட் ஆயிடும். அப்போ மைனஸ் இருக்குது, அது பிளஸ் ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? tan ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் ஏ. அப்போ நம்ம tan ஸ்கொயர் தான் வேணும். அப்போ வந்து சம் பாருங்க. இது வந்து m கச்சஸ், இது வந்து என்னது r கச்சஸ். அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு மூணுமே ஈக்குவல்னு. which implies that L கச்சஸ் ஈக்குவல் டு r கச்சஸ் ஈக்குவல் டு என்னது m கச்சஸ் இருக்குதுல்ல, அதனால m கச்சஸ் ஈக்குவல். அப்போ r கச்சஸ் வந்து காமனா என்ன சென்ஸ்னு வருது? tan ஸ்கொயர் ஏன்னு வருது. அப்போ tan ஸ்கொயர் வந்து L கச்சஸும் ப்ரூவ் ஆயிருச்சு, m கச்சஸும் ப்ரூவ் ஆயிருச்சு. அதனால என்னாச்சு? which implies that L கச்சஸ் ஈக்குவல் டு m கச்சஸ்னு ஆகும். சரிங்களா? இது ரெண்டு எப்படி ஈக்குவல் ஆகுது? சென்ஸ்னு பார்த்தீங்கன்னா r கச்சஸ். அப்போ இது ரெண்டு ஈக்குவல்னா கம்பல்சரி என்னது? இதுவும் ஈக்குவல். அப்போ என்னாச்சு? இதுவும் ப்ரூவ் பண்ணணும்ல. அப்போ டைரக்டா என்ன சொல்லிடலாம்? L கச்சஸ் ஈக்குவல் டு m கச்சஸ். புரியுதுங்களா? மூணு எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னா அந்த சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு மூணுமே ப்ரூவ் ஆயிடும். சரியாப்பா? சரி.